ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ கருப்பனின் ஆட்டம் வெறி ஆட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் வந்ததுன்னா நம்ம சூர்யா அவருடைய கருப்பு திரைப்படம் வந்துன்னா 3 நாளில் 147 கோடி எதனா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா அஃபீஷியலாக இப்போ போஸ்டர் விட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற மாதிரி சம்பவம் தான் சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன நம்ம சூர்யா அவருடைய ரெட்ரோவா இருக்கட்டும், அதுக்கப்புறமா கங்குவா இந்த படங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் இந்த படம் வந்து அதிகமான கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பிளாக் பஸ்டர் ஹிட்டும் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் வேற மாதிரி சம்பவம் தான். ஸோ சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா ஒரு திருப்பு முனையா ஒரு கருப்பு படம் அமைஞ்சிருக்கு. ஸோ இனிமேல் வரக்கூடிய எல்லா படங்களுக்கும் இந்த ஒரு ஹைப்ன்றது இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா நம்ம சூர்யா அவர்களுக்கு இனிமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படமுமே வெற்றி படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ 147 கோடி ஸோ ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அது 3 நாள்ல ஸோ வேற லெவல் சம்பவம் தான். ஸோ மற்ற ஆக்டர்ஸோட படங்களோட கம்பேர் பண்ணும்போது சூர்யா அவருடைய கருப்பு திரைப்படம் தான் கம்மியாக தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பட் ஆனால் நம்ம சூர்யா அவருடைய கேரியர்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில் சூர்யா ஃபேன்ஸ்லாம் செம்மையான என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேற மாதிரி சம்பவம் தான் சொல்லணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு நாள் டிலே ஆகி தான் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அப்படி ரிலீஸ் ஆகி வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்கு அப்படின்னா இதெல்லாம் வேற லெவல் ரெக்கார்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபைனலா டோட்டலா இந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூர்யா அவருடைய கருப்பு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளில் 147 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா அஃபீஷியலா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களோட பிரிண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.